Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Barbie doll cake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல பாத்தீங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 முட்டை அப்புறம் அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் போல வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபோமியா வர வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முட்டையோட கலர் வந்து மாறணும். சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பீட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் 1/2 கப் போல பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஐசிங் சுகர் கிடைச்சா அதையே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க நார்மல் சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஐசிங் சுகர் வந்து ரெடி ஆயிரும். தென் இது கூட 1/4 கப் போல் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் போல் மைதா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெனிலா கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அண்ட் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே கேக் செய்கிறப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா சளிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் உங்கள் கேக்கில் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆயிரும். இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டர் இருக்குது அப்படின்னா பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அந்த பட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மறந்துடாதீங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா பேட்டர் தண்ணி ஆகிடும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் டால் கேக் செய்கிறதுக்குனே இந்த டின் வாங்கி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் வாங்குகிற கடையில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த டின்னை வந்து நம்ம ஆயில் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் நடுவில் மட்டும் குட்டியாக ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இந்த டின் கிடைக்கல அப்படின்னா ரவுண்ட் ஷேப் கேக் கூட நீங்கள் வந்து இந்த டால் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுத்த தடவை செய்கிறப்போ வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நம்ம ஆயிலில் அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வந்து அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதை டபுள் டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரிக்கு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோடய கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கேட்டாங்க. ஸோ நான் 1/4 கிலோவில் மட்டும் ஒரு கேக் செஞ்சு கீழே உள்ள லேயர் மட்டும் அதில் கட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட கேக் வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணிட்டேன். 3 லேயர்ஸாக கட் பண்ணி எப்பயும் போல நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஐசிங் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார் நாசில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள் டிசைன் தான் கேட்டாங்க. ஸோ சும்மா ரோசட் டிசைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் ரோசா டிசைன் போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல டிசைன் பண்ணுறப்போலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நான் இந்த டால் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 ருபீஸ் கொடுத்தாங்க. இதுவும் அதே மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் விற்கிற கடையிலே கிடைக்கிது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து குச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கேக்கில் வந்து ஃபுல்லாக உள்ளே வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு இதோட ட்ரெஸ்ஸுமே நான் வந்து அந்த ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். என்னோடய கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்காக சில்வர் சுகர் பீட்ஸ்லாம் போட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ பார்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.